பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். செயின்ட் லூக் சாப்டர் 10:19. இதோ சர்ப்பங்களையும் தெளிகளையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எனக்கு பிரியமானவர்களே, பிசாசுகள் இந்த பூமியில் யாரையாவது தனக்கு வேண்டும் என்று பிளான் பண்ணி சுற்றிக்கிட்டே இருக்குது. ஏசப்படைய அன்பை ருசி பார்க்கிறவர்களையும் தொடுகிறது, ருசி பார்க்கிறவரையும் தொடுகிறது. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலாக ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்த அந்த யூதாஸ் காரியத்தையவே அவன் பிசாசு தொட்டான். நல்லா நோட் பண்ணிக்கணும், எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் நினச்சி பாருங்க. அதில் பிசாசு வரமாட்டான்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த இடத்துல பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அப்பால போய் சாத்தானே, நீ மனுஷனுக்குரிய சிந்திக்கிறாய், தேவனுக்குரிய சிந்திக்கலை அப்படின்னு சொல்கிறார். நிறைய நேரங்களில் மனுஷ சிந்தனைகள் எல்லாம் பிசாசுடைய சிந்தனைகளாய் மாறும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஊழியத்துக்கு போனால் தான் பிசாசு கீழ்ப்படியுமே தவிர, ஊழியத்துக்கு போகணுன்னு நினைக்கிறதுனால அர்ப்பணிக்கிறதுனால பிசாசு கீழ்ப்படியாது. எத்தனை பேர் புரிஞ்சிச்சிங்க? புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஒருவேளை உடன் ஊழியர்களோட இணைச்சி போங்க, ஊழியக்காரர்களோட இணைச்சி போங்க. உங்களை அந்த பிசாசு மைண்ட்லேருந்து மீட்க முடியும். இதோ சர்ப்பங்களின் தெளிகளை மிதிக்கும் சத்துடைய சகல வல்லமைக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு கர்த்தர் யாருக்கு சொல்கிறார்? புறப்பட்டு போனவங்களுக்கு தானே. புறப்பட்டு போகாமல் வீட்டிலே உட்கான்றவங்களுக்கு ஆண்டவருடைய அந்த அதிகாரம் கிடைக்காதே. பிசாசுகளுக்கு தெரியும் நாம் ஆண்டவருக்கு என்று புறப்பட்டு போகிறோமா, இல்லை ஏதாவது நாம் தேவைகளுக்கு என்று புறப்பட்டு போகிறோமா என்று பிசாசுக்கு தெரியும். நிறைய நேரங்களில் எனக்கு காசு இல்லாத நேரம் எத்தனையோ நேரங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான நேரங்கள் இருந்திருக்கு. சாப்பாடு இல்லாத நேரங்களும் எத்தனையோ நேரங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். காசு இல்லை என்பதற்காக, சாப்பாடு இல்லை என்பதற்காக ஊழியத்துக்கு போனது கிடையாது. ஆண்டவருடைய நாமத்துக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். இப்படியே நாங்கள் வளர்க்கப்பட்டுட்டோம். இன்றைக்கும் அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கிறோம். எவ்வளோ தேவைகள் எனக்கு இருக்கிறது, ஆனால் அந்த தேவைக்காக ஓடத்தினுடைய வேலை கிடையாது. நான் அவருக்கு தேவையாக இருக்கிறது, அதனால் என்னுடைய தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டோடைய நாமத்திற்காக புறப்பட்டு போகிறோமா, இல்லை என்னுடைய தேவைகளுக்காக புறப்பட்டு போகிறோமா என்று நிறைய விஷயங்களுக்கு முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். அதான் இந்த இடத்துல அழகாக சொல்லப்படுகிறது. இயேசுவுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படித்து தாம் போகும் பண்புக்கு முன்னதாக 2 பிறகு அனுப்பி வைத்த அந்த திட்டத்தை ஒருவரும் வீணாக்காமல் அழகாக பிளான் பண்ணி போகிறாங்க. அவங்களுடைய பிளானிங் அதை கொண்டு வரல, நம்மை குறித்து கர்த்தர் பிளான் பண்ணி வச்சுருக்கிறார். அதில் அவங்க ரொம்ப கவனமாக இருந்தாங்க, போனாங்க, வெற்றி அடைஞ்சாங்க, ரிட்டர்ன் வராங்க. ஆண்டவரே உடைய நாமத்தை சொல்லும்போது பிசாசுகள் கீழ்ப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ சர்ப்பங்களின் தெளிகிற மிதிக்கும் சத்துடைய சகல வல்லமைக்கும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன். அவங்க வீட்டில் உட்காந்துருந்தால் அந்த அற்புதத்தை பார்த்துருக்க முடியுமா? என் அன்பு சகோதரன், நீங்கள் வீட்டிலே உட்காந்துருக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க வரீங்க, வேலைக்கு போகிறீங்க வரீங்க, உங்கள் வேலையை கவனிச்சிட்டே இருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தை கவனிக்கிறீங்க. ஆனால் இந்த குடும்பம் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க? ஊழியன்னு சொல்லி ஓடிட்டு இருந்தீங்க. யாராவது ஊழியத்துக்கு வரேன்னா ஊழியத்துக்கு வா, ஏன் வர மாட்டேங்கிற என்று சொல்லி சத்தமாக கத்துனீங்க. இன்றைக்கி உங்களுக்கு நேரம் இருக்குது, குளிரை பார்க்குறீங்க, பனியை பார்க்குறீங்க, மழையை பார்க்குறீங்க, வெயிலை பார்க்குறீங்க, முடியலன்னு சொல்லி உட்காந்துக்கிறீங்க. ஆனால் எந்த கல்யாணத்துக்காவது, காது குத்துக்காவது, எந்த ஃபங்க்ஷனுக்காவது போகாமல் இருக்கிறீங்களா? மழை, பனி, வெயில், குளிர் எல்லாம் பார்த்தோன்னே போகிறீங்க. அது உங்களுக்கு செலவே இல்லாமல் கர்த்தருடைய கிருபையுள்ள வரங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, கொஞ்சம் மனம் திரும்புங்க. மனம் திரும்பி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் தேவனுடைய திட்டத்தை செய்வதற்காக ஓடணும். அங்கே போயிட்டு உங்கள் மைண்டை, உங்கள் மனநிலையை ஊற்றக்கூடாது. ஆண்டவர் அங்கே என்ன சொல்லிக்கிறார்ன்றதை கவனிக்கணும், பேசணும், தேவனோடு கூட உட்காந்துருக்கணும், அவர் சொல்லுகிறத கேட்கணும். அவருடைய வார்த்தையில் மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். அபிஷேகம் பெற்று, கிருபைகளை பெற்று, அனிபாஷை பெற்று, தெரிஞ்ச வீட்டுக்கே போயிட்டு வந்துட்டுருக்கிறீங்க, தெரிஞ்ச ஜனத்தையே சந்திக்கிறீங்க. என்றைக்குங்க உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது? புது ஜனங்களை மீட் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்துடுங்க, ஜீவ வார்த்தைக்காக காத்துடுங்க, தீர்க்கதரிசன வார்த்தைக்காக காத்துடுங்க, குணமாக்க வரங்களுக்காக காத்துடுங்க, அற்புத செய்யும் சக்திக்காக காத்துடுங்க, அந்நிய பாஷை வார்த்தைக்காக காத்துடுங்க, ஞானத்தை போதிக்கும் வசதிக்காக காத்துடுங்க. ஆண்டவருடைய அன்பில் பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் போயிட்டு வரும்போதே
வர வேணும்னு சொல்லி கேட்கவே தேவையில்லை, அதிகாரத்தை ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் கொடுத்துருவார். நிச்சயமாக உங்களுக்கு அதிகாரம் வந்து சேரும். ஏதோ சர்ப்பங்களின் தலைகளை மிதிக்கும் சத்துடைய சகல வல்லமைகளுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். அதிகாரம் ஆட்டோமேட்டிக்காக வரும். கீழ்ப்படிச்சு பாருங்கள். இயேசுவின் நாமத்தினால அப்பா, இந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதுக்கு ஸ்தோத்திரப்பா. நீருக்கு பெரிய காரியம் செய்யும். கிருபையினாலும் இரக்கத்தால் நிரப்பி இந்த வார்த்தையின் பிரகாரமாக லூக்கா 10:19 ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். பெரிய காரியம் செய்யும், கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.